வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கே கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனை. செங்கம் அருகே ஏரிக்கரை மதகில் அடைப்பு. பாசனத்திற்கு நீர் வராததால் சம்பா சாகுபடி பாதிப்பு. களை கட்டி வரும் விநாயகர் சதுர்த்தி விழா. அழகாக வண்ணம் தீட்டப்பட்டு விற்பனைக்கு தயாரான சிலைகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் விளையும் மலர்கள் திண்டுக்கல் மலர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோன்று ஜாதி மல்லி, கனகாம்பரம் கிலோ 600 ரூபாய்க்கும், காக்கட்டான் முல்லை மலர்கள் 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. மேலும் ரோஜா, செவ்வந்தி, சம்பங்கி உள்ளிட்ட அனைத்து பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. பூக்களின் விலை உயர்ந்த போதிலும் தேவை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடலூரில் விநாயகர் சிலைகள் அழகாக வண்ணம் தீட்டப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளன. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே ஆடூர் அகரம் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட மண்பாண்டம் தயாரிக்கும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இவர்கள் காகித கூழ் மற்றும் களிமண்ணாலான விநாயகர் சிலைகளை இயற்கை முறையில் செய்து வருகின்றனர். நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு அழகாக வண்ணங்கள் தீட்டப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளன. இதில் யானை வாகனம் விநாயகர், எலி வாகனம் விநாயகர், சிங்கம், மான், மயில், தந்தி விநாயகர் என பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. 1/2 அடி முதல் 10 அடி வரை உள்ள விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. 100 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை சிலைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. செங்கம் அருகே ஏரிக்கரை மதகில் அடைப்பு ஏற்பட்டதால் விவசாயிகள் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த வளையாம்பட்டு ஏரியில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை சார்பில் ஏரிக்கரை பலப்படுத்துதல் மற்றும் மதகுகள் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றன. இந்த நிலையில் ஒப்பந்ததாரர் மூலம் அமைக்கப்பட்ட மதகில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏரிக்கரையை சுற்றியுள்ள 400 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீர்ப்பாசன வசதியின்றி தவித்து வருகின்றன. தற்போது சம்பா சாகுபடி உழவு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏரியில் அளவுக்கு அதிகமாக நீர் இருந்த போதிலும் மதகு அடைப்பு காரணமாக நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மதகை சீரமைக்கும் பணியில் கிராம மக்கள் ஈடுபட்டு நீண்ட நேரம் போராடினர். ஆனால் அடைப்பை சரி செய்ய முடியாததால் ஒப்பந்ததாரர்கள் மூலம் சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்லாசிரியர் விருது பெற்ற பள்ளிக்கு வந்த ராமநாதபுரம் ஆசிரியருக்கு பள்ளி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் நகராட்சி அறிஞர் அண்ணா நடுநிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் ஆசிரியர் குணசேகரன். இவர் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதுக்கு வழங்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் விருதை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் குணசேகரன் சொந்த ஊர் திரும்பினார். அவருக்கு பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவரும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாலை அணிவித்தும் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். வழி நெடுகிலும் சிலம்பம் சுற்றி மாணவர்கள் அவரை வரவேற்றனர். பள்ளி வந்தடைந்த ஆசிரியரை மாணவர்கள் மலர் தூவியும் நடனமாடியும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். பின்னர் ஆசிரியர்கள், மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர்.
செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் பகுதியில் சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த நாரவாரிக்குப்பம் காமராஜ் நகர் பகுதியில் மின்வாரிய அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு நாள்தோறும் கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் காமராஜ் நகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் அடைப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் கழிவுநீர் ஆறாக ஓடி தேங்கி நிற்கின்றது. இதனால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் மின்வாரிய அலுவலகத்திற்கு வரும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அத்துடன் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறுகின்ற அப்பகுதி மக்கள், தற்காலிகமாக செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த இபி பில் கட்டுறதுக்காக இங்கே வந்து கொண்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக இந்த மழைநீர் காவாய், அதாவது வீட்டினுடைய பகுதியிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் காவாய், அந்த ரோடு நிறைந்த தண்ணியும் அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் தெரியுது உங்களுக்கு பார்க்கும்பொழுது, ஃபுல்லாக இந்த காவாயில் நிறைஞ்சி அந்த சாலை சர்வீஸ் சாலையில் போகுது. இதில் மக்கள் நிறையா பாருங்கள், வண்டிகள் போக முடியல. இந்த பக்கமும் நிறைஞ்ச தண்ணி கிடக்குது, இந்த பக்கம் நிறைஞ்ச தண்ணி கிடக்குது, எந்த பக்கம் ஃபுல்லாகவே சாக்கடை தண்ணி. இதில் மக்கள் நடந்து போகும்பொழுது இந்த டெங்கு காய்ச்சல் அது வருது, அரசாங்கம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நகராட்சி அதை மெத்தனை போக்காக நடந்து கொண்டிருக்கனால அது சரி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மூதாட்டி மற்றும் மன வளர்ச்சி குன்றியவரிடம் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மனு அளிப்பதற்காக நாள்தோறும் ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றனர். கிராமப்புறங்களில் இருந்து வரும் மக்களுக்கு போதிய படிப்பறிவு இல்லாததால் மனு எழுதி கொடுப்பது போல் நடித்து பணத்தை பறித்து செல்லும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த அஞ்சுகம் என்ற மூதாட்டியிடம் மனு எழுதி தருவதாக கூறி மர்ம நபர் ஒருவர் அவரது சுருக்கு பையில் வைத்திருந்த 1500 ரூபாயை பறித்து சென்றுள்ளார். இதேபோன்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபரிடம் மனு எழுதி தருவதாக கூறி 600 ரூபாயை பறித்து சென்றுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மூதாட்டி புலம்பிய காட்சி பரிதாபத்தை ஏற்படுத்தியது. எதுக்காக 600 ரூபா வாங்கினாரு? மனு எழுதுறதுக்கா? ஏமாத்தி வாங்கிட்டாரு. ஆமாம் சார். நீங்கள் எந்த ஊர்? கருத்தனந்து சார். உன் பேர்? உங்கள் மைனா? மனு அளிக்க வரும் மக்களின் பாதுகாப்பிற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் இருந்து அண்ணாவி மடம் வரை செல்லும் இணைப்பு சாலை மிகவும் சேதமடைந்து ஆங்காங்கே குண்டும் குழியுமாக மோசமான நிலையில் உள்ளது. இதனால் வாகனங்களில் செல்வோர் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இரவு நேரங்களில் தவறி விழும் நிலையும் ஏற்படுவதால் சாலையை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலை சீரமைக்கப்படாத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. உடுமலை பகுதியில் களிமண், காகிதக்கூழ், மாவு கலவையால் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து வியாபாரிகள் கூறும்போது, விநாயகர் சதுர்த்திக்காக பல்வேறு வண்ணங்களில் சிலைகள் விற்பனைக்கு வைத்துள்ளதாகவும் 1/2 அடி முதல் 2 அடி வரை உள்ள சிலைகள் களிமண்ணிலும் 2.5 அடி முதல் 6 அடி வரை உள்ள சிலைகள் காகித கூழ் மற்றும் மாவு கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அருகே சாலை அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தாயன செருவு பகுதியில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் அமைந்துள்ள சுடுகாட்டிற்கு சடலங்களை எடுத்துச் செல்ல போதுமான சாலை வசதி இல்லை என கூறப்படுகின்றது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் நாட்ராம்பள்ளியிலிருந்து குப்பம் செல்லும் சாலையில் மரக்கட்டைகள் மற்றும் கற்களை வைத்து அரசு பேருந்தை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் கண் மருத்துவமனை மற்றும் லயன்ஸ் கிளப் இணைந்து கண்தான விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இப்பேரணியை விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் 300க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் கல்லூரி மாணவியர் கலந்து கொண்டு கண்தானத்தின் அவசியம் குறித்து விளக்கும் பதாகைகளை ஏந்திச் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூரார்பாளையம் கிராமத்தின் 4 வழிச்சாலை அமைக்கும் பணியின் போது கிராமத்திற்கு வரும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதிக்கு குடிநீர் விநியோகம் தடைபட்டது. குழாயை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த நிலையில் 3 மாதங்களாகியும் முறையாக குடிநீர் வழங்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி அருகே 50க்கும் மேற்பட்ட மாடல்களில் குவிந்துள்ள விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வீடுகள் மற்றும் தெருக்களில் விநாயகர் சிலைகளை வைத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தி பின்னர் நீர்நிலைகள் கரைப்பது வழக்கம். இதன் காரணமாக தூத்துக்குடி சிவன் கோவில் பகுதியில் உள்ள கடைகளில் விற்பனைக்காக 50க்கும் மேற்பட்ட மாடல்களில் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் குவிந்துள்ளன. இதனை பொதுமக்கள் வழிபாட்டிற்காக ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜம்புலிபுத்தூர் கண்மாய் உள்ளது. சுமார் 33 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மாயில் நாகலாறு ஓடையில் நீர்வரத்து ஏற்படும் போது தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகின்றது. இந்த கண்மாயில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் மணல் திருட்டு நடப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் மணல் திருட்டை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் உரிய பராமரிப்பு இன்றி கிவி பழ மரங்கள் மற்றும் நாற்றுகள் அழிந்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெரி ஃபால்ஸ் பகுதியில் தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலையம் உள்ளது. இந்த மையத்தில் பல்வேறு பழ வகைகள் மற்றும் உரங்கள் தயாரிப்பது குறித்து ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் இந்த ஆராய்ச்சி மையத்தில் இருந்து பல்வேறு பழவகை நாற்றுகள் தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கிவி பழங்களில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன. ஊட்டச்சத்து நிறைந்த கிவி பழங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை அளிக்கிறது. இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையை கொண்ட இந்த வகை பழங்களில் வைட்டமின் சி, கே, இ, பாலட், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. அத்துடன் கிவி பழம் கொழுப்பின் அளவை குறைக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது இரத்தம் உறைவதை தடுக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுவதால் நாள்தோறும் 2 முதல் 3 கிவி பழங்களை சாப்பிடுவது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கேன்சர் நோய்க்கு தடுப்பு மருந்தாகவும் இந்த பழங்கள் பயன்படுகிறது. இத்தனை நன்மைகளை கொண்ட இந்த கிவி பழ நாற்றுகள் கொடைக்கானல் தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இந்த ஆராய்ச்சி நிலையம் முறையான பராமரிப்பு இன்றி புதர்கள் மண்டி காணப்படுகிறது. உரிய பராமரிப்பு இல்லாததால் கிவி, பிளம்ஸ், ஆப்பிள் உள்ளிட்ட பழ நாற்றுகளும் காய்ந்தும் கருகியும் வருகிறது. அத்துடன் இயற்கை உரங்கள் தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உர தயாரிப்பு தொட்டியும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. எப்போதும் பச்சை பசுமையுடன் செழிப்பாக காணப்படும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தற்போது பாழடைந்த பகுதி போல் காட்சியளிக்கிறது.
எனவே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை முறையாக பராமரித்து அழிந்து வரும் கிவி பழங்களை மீட்டெடுத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் அதன் மூலம் கிவி பழங்களின் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மீண்டும் புத்துயிர் பெறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பாபு. 9 வயது சிறுமி சிலம்பம் சுற்றியபடி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வலம் வந்து சாதனை படைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணா விஜேஷன் என்பவரின் மகள் தேஸ்மிகா. 9 வயதான இவர் சிறு வயது முதல் சிலம்பம் பயின்று வருகிறார். இந்நிலையில் சிலம்பத்தில் சாதனை படைக்க எண்ணி அதற்காக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் சிலம்பம் சுற்றியபடி வலம் வந்து சாதனை படைத்தார். இதில் வழி நெடுகிலும் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, ரிப்பன் கொம்புகளை சுற்றியபடி நடந்து சென்று பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினார். பயணத்தை முடித்த சிறுமிக்கு சிலம்பம் ஆசிரியர் மற்றும் பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். இப்போ நம்முடைய கிரிவலம் அந்த 14 கிலோமீட்டரை சுற்றி வர மாதிரி பிளானிங் அது. இது வெறுமனம் நல்லா இருக்காது. இப்போ சிலம்பத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த சிலம்பத்தோட வளர்ச்சிக்காகவும் இந்த சிலம்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். சிலம்பம் வளர்ந்துக்கிட்டு வருது, இன்னும் அது அவேர்னஸ் கொண்டு வரணும்னா ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது சரி நம்ம வந்து உலக சாதனையை வந்து நம்ம வந்து கிரிவலத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணோம். இந்த 14 கிலோமீட்டரும் நம்ம கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வந்தாங்க. பாப்பா வயசு பார்த்தீங்கன்னா 9 வயது தான். ஆனாலும் முயற்சியை விடலை. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தை இது பண்ணி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் வந்து ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வேல் கம்பு, ஒற்றை சுருள், பான் கம்பு, அப்புறம் ரிப்பன் இப்படின்னு சொல்லி பல விதமான விளையாட்டுகள் செஞ்சு இந்த நிகழ்ச்சியை சாதனையை ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். சர்வதேச இளைஞர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்று பதக்கங்களை வென்ற மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நேபாளத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் கபடி, பேட்மிண்டன், கிரிக்கெட், யோகா, சிலம்பம், டாக்வாண்டோ, கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாடு சார்பில் திருச்சி சூர்யா பொறியியல் கல்லூரி, திருச்சி என்ஜினியரிங் கல்லூரியை சேர்ந்த ஜெகதீஷ், நவீன்ராஜ் ஆகிய இருவரும் சிலம்பம் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றனர். ஹேம்ராஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பதக்கங்கள் வென்று சொந்த ஊர் திரும்பிய வீரர்களுக்கு கல்லூரி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் நாங்கள் 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். பார்ட்டிசிபேட் பண்ண மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச் இந்தோ நேபாளில் பொக்ரா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. அதில் வந்து எங்கள் காலேஜ்லேருந்து அண்டர் 21 கேட்டகரியில் ஜெகதீஷ் கோல்டு மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு சிலம்பம் மேட்ச்சில். அண்டர் 23 கேட்டகரி நவீன்ராஜ் நான் கோல்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அண்டர் 21 கேட்டகரி ஹேம்ராஜ் சில்வர் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் துபாய்க்கு ஏஷியன் கேம்ஸ் விளாட்றதுக்கு போகிறோம். அதில் சுமார் ஒரு 1000 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதில் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்து இதே மெடலை நாங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச எஃபெக்டை பண்ணுவோம். எங்கள் காலேஜும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.